அந்த இப்போ சேர்மனாக இருக்கக்கூடியவர் அதிமுக, திமுக எல்லாத்தையும் 5 லட்ச ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி உட்காந்து போட்ட காசை எடுத்துகிட்டு இருக்கார். இதுக்கு ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி போராடுறாங்க. சரி, சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடாமே வந்திருக்கணுமா இல்லையா? என்னங்க இந்த செய்தி அவர் காதுக்கு போய் அது எப்படி போகாமல் இருக்கும்? அங்கே உள்ளூரில் காங்கிரஸ்காரங்க இருக்காங்கல்ல. நீங்கள் இது அனைத்து கட்சியும் வந்தாங்க. அவங்க ஆணிமுத்து அதிமுக பாஜக கூட்டணி அவரும் வந்து அன்னைக்கு உட்கார்ந்துருந்தார். ஆனால் கருமாணிக்கம் தரப்புல ஒருத்தரும் வரல. ஆனால் இவருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு யாருது? 20,000 தொண்டி 50 பாசி பண்ண எஸ்பி பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் சிந்தாமல் சிதறாமல். நீங்கள் மீனவர் மக்களாவது பாதி பேர் அதிமுக போடுவாங்க, பாதி பேர் திமுக போடுவாங்க, பாதி பேர் விஜய்க்கு போடுவாங்க, பாதி பேர் சீமானுக்கு போடுவாங்க. இந்துக்களும் அதுபோல் போடுவாங்க. ஆனால் பாஜக என்ற ஒரு பெரிய பூதம், அந்த பூதத்தை இந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கம், ஒரே கொள்கை, ஒரே சிந்தனையுள்ள அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அள்ளி 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 காங்கிரஸுக்கு போட்டாங்க. அப்போ இந்த காங்கிரஸினுடைய அடையாளத்தை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் தான் தொண்டிக்கும் நம்புதாளைக்கும் வருவதென்றால் இத்தனை காலம் அந்த மக்கள் சொன்ன இல்லாமல் இருப்பாங்க.